சைரன். அது என்னன்னு எனக்கும் தெரியல. அந்த உள்ள இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்ட்டு போடும். ஏன்னா இப்போ புதுசாக நான் வேட்டு வாங்கியிருக்கேன். எப்படி என்னன்னு எனக்கே தெரியல. ஒன்று கையில் வைக்கிறத கையில் வைக்காமல் கீழே வைக்கிறேன், கையில் பிடிச்சி வெடிக்கிறத வந்து கீழே வச்சுட்டு வெடிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் எப்படின்னு இது போடலாம். ஒரே நாள் தண்ணி போட்டு விட்டுருவாடா. இந்த பக்கம் ஓட்டையா இருக்குது, இந்த பக்கம் வந்து ஏதோ மண்ணு மாதிரி இருக்குது. இப்போ எந்த சைடு வைக்கணும்னு எனக்கு தெரியல. உள்ள ஒண்ணுமே இல்ல. எப்படி இந்த மண்ணுல தான் இதுல தான் பத்த வைக்கணும் நினைக்கிறேன். மண்ணு மாதிரி இதான் மருந்தா இருக்கும். ஆனா இந்த சைடு இப்படி சைடுல திரி இருக்கான்னு பாரு. போடணுமா? சைடுல ஒரு திரி இருக்கான்னு பாரு. சாட்டை பத்த வச்சு. இந்த இருக்குல இது திரி இருக்கு. அப்ப ஸ்டாண்ட் எதுக்குடா? ஸ்டாண்ட்ல ஓஹோ, இது வந்து உசுல் மாதிரி ஊதும் வளர்க்குறிச்சு. அங்க வேற ரெண்டு ஓட்டை இருக்கு. இது தலைகிலவா இது தலைகிலவா? அப்படியே மண்ணு வச்சு அப்படியே வை. அதோட இந்த பேப்பர்ல வைக்கணும். இந்த இப்படி வைக்கணும். வந்துச்சு. ஆமா. உள்ள வந்தா அது வை. ஆனா அதுல உள்ள ஒண்ணுமே இல்ல. சவுண்ட் வருமா இப்படி? தெரியல. அது போன வருஷம் போட்டோம்ல. போன வருஷம் போட்டோம்டா. புதுசா டிசைன் வருஷத்துக்கு ஒன்று கண்டுபிடிக்காங்கல்ல. வை இங்க வைடா. என்னடா இருக்கங்குடி கூழ் ஊத்துற மாதிரி சவுண்ட் இல்ல. என்னன்னா நைட்டு யாராச்சும் நல்லா கொட்டை விட்டு தூங்குவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணும், பக்கத்துல போய் இதை வச்சிடணும். நம்ம எழுப்பவே தேவையில்லை. வச்சு அந்த சவுண்டுக்கு அவங்களே எதிர்த்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி கத்துறது வீட்டு இருக்கங்குடி கூழ் ஊத்துற மாதிரி சவுண்ட். புத்தமா தூரமா வச்சு எடு. இதுதான் என்னதான் போட்டோ ஃபிளாஷா? போட்டோ ஃபிளாஷ். இந்த ஒண்ணு இருக்குது, இந்த ஒண்ணு இருக்குது. நீங்க வைங்க. நான் போடுறேன். சாட்டை கூட அக்கா வைக்கிறேன். இந்த வெளியே போட்டாலே கண்ணே தெரிய மாட்டேங்குது. மாரியம்மா கூழ் ஊத்த போகுது. அது திரி இருக்குல்ல பார்த்து. அந்த இருக்கு பாரு. மேலே வை. நல்லா இருக்குல்ல? யாரையாச்சும் எழுப்புனா ஒண்ணு போதும், எழுப்பிடலாம். கடைசி வரைக்கும் சோதனையா இருக்கு. எரியுமா எரியாதான்னு. என்ன சோதனை வருது? நானும் இதை வச்சிருக்கேன். இங்க பாரு, எரியவே மாட்டேங்குது. கார்த்திக் வச்சுக்கலாம். அங்கிட்டுதான் வைக்கணும். பாம்பு அட்டை. இந்த பாம்பு வருது பாரு. அட்டை வச்சு அட்டையில பத்த ஏலே. அட்டை வச்சு அட்டை. இப்ப பாம்பு பத்தி வைக்கிறேன். கருகு வச்சுட்டேன். இதில் வை முத்து. இதில் எரிய மாட்டேங்கிற வை. இதில் வை. இது கலர் பாட்டி உள்ள இருக்கு, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். இது என்னடா பாம்பா? பாம்புங்கிற என்னடா மொத்தமா போட்டு எரிச்சிட்டியாடா? என்னது பாம்பு? இல்ல கடைசி வரைக்கும் இது எரியுமா எரியலையா தெரியல. பாரு பாம்பு புகையா வரும். இங்கிட்டு வா. இது சின்ன பிள்ளைல ஆசையா இருக்கும் பாம்பு அடி போடும்போது. இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு பாரு எவ்வளவு பெருசா. அது ஃபர்ஸ்ட் 1 ரூபாய் காயின் மாதிரி குட்டி குட்டியா இருந்துச்சா, இப்போ 2 5 ரூபாய் காயின் மாதிரி பெருசு பெருசா வருது. இது எரியலையா? அது தெரியல. அது அவ்வளவுதான். தெரியல. இப்போ நான் கலர் பாட்டி போட போறேன். டேய் இவ்வளவுதானா? எல்லா மாத்திரையும் போட்டு எரிச்சிட்டியாடா? எப்படி வருது? எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பாரு. ஒரு மாத்திரை போட்டோன்னு எவ்வளவு வருஷம் வந்திருக்கு பாரு.
அதே நொறுக்குற. இது எப்படிம்மா இவ்வளோ பெருசு வருது இந்த மாத்திரையில்? பாத்தீங்களா? பாம்பு பாம்பு இப்போ நான் கலர் கோட்டி அப்படியே அப்படியே பெருசா வரும். டேய் இது கொஞ்சம் அண்ணனுக்கு பற்ற வச்சு கூடாடே. இது எரியவே மாட்டி கொண்டு. ஏய் அப்பா பாருங்க பாம்பு அடிச்சல. இந்த பத்தியா பாம்பு. ம் அது பேசி ஒரு வார்த்தை பேசும்போது 4 வார்த்தை பாக்குற மாதிரி அது அவன்தான் பேசுறான், எதுவும் வர மாட்டேங்குது. நானும் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். 2 கும்பாவடி ஒன்று வளர்ச்சிருக்கடா. ஏங்கப்பா எவ்வளோ ஹைட்டு போகுது பாரு. ஒண்ணு போடுறா. டீமா போகுதா?